எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தனது புதிய சிந்தனைகளால் புது புது கருத்துக்களை வியக்கத்தக்க வகையில் வழங்கி வருபவர். நம் நிகழ்வில் தொடர்ந்து பயணிக்கும் மக்கள் ஜோதிடர் உயர் திரு என் ஸ்ரீ ராஜ்குமார் ஐயா அவர்களை ராஜநிலையின் மேஜிக் நம்பர்ஸ் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நிறுவனத்தில் தொடர்ந்து நம் ராஜநிலை கருத்தரங்கில் அடியனின் பயணம் தொடர்ந்து கொண்டு வருவதற்கு ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவானின் ஆசீர்வாதங்களாலும் எங்களை எழுத்தறிவித்தவன் இறைவன், அதுபோல ராஜநிலையின் சூட்சமங்களை எங்களுக்கு அறிவித்த இறைவன் திரு ராஜசேகர ஐயாவையும் போற்றி, எனக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு ராஜநிலையின் மேஜிக் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சிற்றுரை. எனக்கு முன்னால் ஜிஜி சக்திவேல் ஐயா அவர்கள், அழகர் சாமி அவர்கள், லால்குடி செந்தில் ஐயா அவர்கள், சரவடி நம்ம ராஜவணி அம்மா அவங்க, இவங்களை ரொம்ப அருமையாக தங்களோட கருத்துக்களை ஜோதிடத்தில் இணைச்சி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அது பெரிய சப்ஜெக்ட், ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா முடிக்க முடியாது. அது தொடர்ந்து ஒரு கருத்துருங்க அது பேசிட்டு வரும்போது நிறைவு பெறும். இப்போ நம்ம என்னோட தலைப்புக்குள்ள வரும். இந்த ராஜநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனோட ஆராய்ச்சி, ஒரு குருவோட ஆராய்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள். அந்த மனிதன் அதுக்கப்புறம் அதை வெளியே விடுறாரு, அனைவருக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அதாவது சீன பழமொழி மாதிரி தான் அவரோட வாழ்க்கை. சொல்றாங்களே, மீன் கொடுக்கறது இல்லை, மீனை பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தா அவர்கள் வாழ்க்கை வாழுங்கிறத மாதிரி எத்தனையோ பாரம்பரிய ஜோதிடத்தை கற்றவர்கள், வல்லுநர் ஆனவர்கள் எல்லோருமே இந்த ராஜநிலையை டச் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களோட ஸ்டைலில் புகுத்தி அதுக்கப்புறம் ஜெயிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதுதான் அவர் இந்த ராஜநிலை சப்ஜெக்ட்ல கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. புரியுதுங்களா? அப்போ இந்த விதையை கற்றுக் கொடுத்தாச்சு, சொல்லி கொடுத்தாச்சு. 2 நாள்லயே சொல்லி பட்டுறாரு. அதாவது எல்லாருக்கும் தெளிவா ஒரு கிளாஸ் முடிகிறதுக்குள்ளே அவங்களே தங்களோட பலனை பார்த்துக்கிற அளவுக்கு சொல்லி கொடுக்கும் ஆற்றல். எண்கள் மட்டுமா இல்லை, வாஸ்துவும் சேர்த்து ஒரு மனிதனின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சூட்சமங்களையும் கற்றுத்தருகிறார். அதில் கற்றுக்கிட்டவங்க தான். கற்றுக்கிட்டதோடு இல்லை, எப்பவுமே நிறைய வித்தைகள் கற்றுக்குறாங்க. இப்போ மக்கள்லாம் சும்மா இல்லை, வாசிங்கிறாங்க, கிரியா யோகான்றாங்க, நிறைய யோக கலைகள், நிஷ்டக்கலைகள் இதெல்லாம் கற்றுக்குறாங்க. இந்த தியானம், யோகம் இதெல்லாம் எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு தூய்மையான பாதைக்கு போகிறதுக்கு வழிவிடும். இப்போ சாதாரணமாக நம்ம உனக்கு சொல்லிடுறோம். இப்போ இந்த தியானம், ஆத்மா இதுக்கெல்லாம் போயிருக்கிறோம், உனக்கு வச்சிங்கன்னா ஆத்ம உனக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் வணக்கவே வைக்க மாட்டாங்க, நெஞ்சில் கை வச்சு அப்படியே பணிவாக சொல்லுவாங்க. இதை கற்றுக்கிட்டதால ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், ஒரு ஆடையை முழுசா துவைக்கிறோம் அப்படின்னா மேலோட்டமாக தண்ணியில் ஊற வச்சு சும்மா ஒரு 2 நிமிஷம் துணி போட்டு துவைச்சு போகிறதுக்கு ஒரு வழி. இன்னொன்று, நல்லா ஊற வைக்கிறதே ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் சோப்பு போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வெள்ளை தண்ணி வரலாம் துணி அலசுவாங்க. நீங்கள் கிராமத்தெல்லாம் பார்க்கலாம், ஒரு 10 குடமாவது போட்டு அலசுறவங்கள பார்க்கலாம். நமக்கே கடுப்பாயிரும், நான் அதை போட்டு அலசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்துகிற பணி தான் ஆன்மீகத்துல யோகம், தியானம் இது எல்லாமே இருக்கு, கவச்சம். அதெல்லாம் ஜோதிடத்துல, பாரம்பரியத்துல நிறைய சொல்லப்படாத விதிகள், செயல்படுத்த முடியாத விதிகள்லாம் இருக்கு. ஏன்னா சித்த ரகசியம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். சித்த ரகசியம்னா எதெல்லாம் தவறுன்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் சரியாகவும் இருக்கும். ஒரு பாடலை வச்சு எதையும் முடிவு பண்ண முடியாது ஜோதிடத்துல. ஆனா ராஜநிலையில ஒரு எண்ணுக்கு இதுதான் பலன் அப்படின்னு வெளியில எல்லாம் சொல்லிட்டுரும். எல்லாருமே
இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா பலன்களையும் வெளியவே சொல்லிட்டோம். ஆனா சொல்லிட்டோமா அப்படின்னா இல்லை. உள்ளுக்குள்ள ஒரு ஒரு எண்ணுக்கும் பின்னால ஒரு சூட்சமும் உண்டு. எல்லாருக்கும் தெரியும், சமைப்போம், ஒரே ரெசிபி தான். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றோம், அதை எப்படி செய்யறோங்கிற கைப்போக்கம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதை கத்துக்கிட்டா மட்டும்தான் எல்லாத்தையும் கையாள முடியும். ஒரு ரேடியோவிலேயே பார்த்து பாயசம் செஞ்சாராம். ஏலம் போட்டு இறக்கும்னு சொல்லிச்சான். கடைசியில இவர் ஒரு தரம் பாயசம், 2 தரம் 3 தரம் சொல்லி இறக்கி விட்டாராம். அந்த மாதிரி ஜோதிடத்தை கொண்டு போயிட முடியாது. இப்ப எல்லாம் அப்படிதான் பண்றோம். நான் சத்குரு சொல்ற மாதிரிதான், பூனையை கட்டினாதான் எனக்கு சத்சங்கமே சொல்ல வருன்ற மாதிரி ஆயிடுது. அதல்ல, இந்த ராஜநிலையில பண்பட்டு நீங்க எதுவா இருந்தாலும் இதுதான். கிரகங்கள் வரிசையில நாங்க கரெக்டா இருக்கிறோம். சூரியன் என்றால் 1, சந்திரன் என்றால் 2, 3 என்றால் குரு, 4 என்றால் ராகு, 5 என்றால் புதன், 6 என்றால் சுக்கிரன், 7 என்றால் கேது, 8 என்றால் சனி, 9 என்றால் செவ்வாய். இதற்குள் தான் எங்களுடைய ராஜநிலையம் அடக்கும். ஆனால் வித்தியாசம் அப்படின்னா 1க்கு 1 பலனா, அடுத்து 2க்கு மாறுபட்ட பலன். 1ன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 1ஆம் எடுக்கும்போது 1, 10 இது மாதிரி கொண்டு வரும் இல்லைங்களா, 19 இதெல்லாம் வந்து 1ஆம் எண்ணில் நீங்க சேர்த்துப்பீங்க. அது இந்த ராஜநிலையில் இல்லை. இது சூட்சமே இவ்வளவுதான். சூட்சமே அறுதிட்டு சொல்லலாம். நீங்க 5 கொண்டு போய் 24ஓட சேர்த்துருவீங்க, 15ஓட சேர்த்துருவீங்க, 23ஓட சேர்ப்பீங்க. அப்போ பலன் மாறுபடும். இங்க 23க்கு இதுதான் பலன், 15க்கு இதுதான் பலன், 2க்கு இதுதான் பலன் அப்படின்னு தெளிவா சொல்ல முடியும். ஒருத்தர் வச்சிருக்க வண்டி வாகனத்தை வச்சு சொல்லிடலாம் இல்லையா? சொல்ல முடியுறது இல்லையா? யாரால முடியுது? ராஜநிலை ஜோதிடரால முடியும். என்ன அவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு ராஜநிலையில் தான் பார்த்து சொல்றேன்னு சொல்ல மாட்டேங்க. ராஜநிலையோட கட்டணங்களே வேற. அது கொடுக்குற அளவுக்கு உங்க மனசு கொடுத்து அதை தெரிஞ்சு வாழ்க்கை நெறிப்படுத்திக்கிட்டா இந்த ராஜநிலை ஒரு மகா அற்புதம். புரியுதுங்களா சார்? மேஜிக் நம்பர் சொன்னீங்க, சொல்லுவீங்கன்னு ஆர்வத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்க, இதெல்லாம் வழிமுறைகள். புரியுதுங்களா? ஒரு ஊருக்கு செல்லும் முன்னால் பாதை அவசியம். பாதை எங்கள் ஆசான் போட்டு தந்து விட்டார். அந்த பாதையை நாங்க வழுவாம நடத்தி கொண்டு போகணுங்கிறது தான் எங்களோட வேலை. அதனால இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கான விஷயம் சொல்றேன். இப்போ வந்து உதாரணமா சொல்றேங்க, 1/1/1978 ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் தேதி 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 1978 பிறந்தார். கூட்டு எண் 27. அவரோட பேரு அருணாசல ராஜசேகரன். 56. ஜெயிக்கவே இல்லை. அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருங்க, மீனாட்சி மீனாட்சி, நான் இங்கேயே ஏதாவது ஒரு பக்கம் சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கேயே சுற்றி இருப்பேன், மலையா சுற்றி வந்திருப்பேன், என்னை அடிச்சாங்க, அங்கேருந்து நான் இன்னொரு ஊருக்கு போனேன், அங்கேயே என்ன விடல, அங்கேயே அடிச்சாங்க, இப்போ தனித்தீவே வாங்கிட்டுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ அவருக்கு இந்த நம்பர் என்ன வேலை செஞ்சிருக்கு? அவரோட பேரு இப்போதைக்கு 33ல இருக்கு. அவர் தெரிஞ்சு வச்சாரா தெரியாத வச்சாரான்னு தெரியல. தனி தீவுல இருக்கிறார், ரொம்ப ஹாயா இருக்கிறார். புரியுதுங்களா? கைலாசத்தையே உருவாக்கிட்டார், தனக்குன்னு ஒரு கைலாசத்தையே உருவாக்கி வச்சுட்டார். அப்போ அந்த ஆன்மீக தேடல் உள்ள மனிதனுக்கும் இந்த எண் எப்படி உதவி செய்திருக்கு பாருங்க. உடனே ராஜநிலையில் தான் வச்சு கொடுத்தீங்களா? அப்படிலாம் இல்லை. வெற்றி பெற்றவர்கள் வைத்துத்தான் நம்முடைய ஒரு பாதையை கற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி தோல்வி விட்டுறவனை வைத்துத்தான் என்னென்ன பிரேக் நடக்குதுன்னு கத்துக்க முடியும். அப்போ ஒரு ஆன்மீகவாதி சாதாரணமா நீங்க அவரோட அந்த பழைய புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா, இவர் தான் இப்ப இப்படி இருக்கிறாரா அப்படிங்கிற அளவுக்குலாம் தோணும். அவ்வளோ ஹாப்பிட்டா அவர் வந்திருக்காரு. ஏன்னா அவருடைய 33ஆக பேரன் இருக்குது, அவர் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தா வெளியே வர முடியாது. ஆனா பாருங்க, எங்கேயோ போய் எப்படியோ சிறப்பா இருக்கிறார். இது இந்த எண் வேலை செய்யுதுன்னு சொல்ல தெரியுது. இந்த எண்ணை நம்ம யார் பயன்படுத்தினா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ராஜநிலை முடிவு பண்ணும். ராஜநிலை ஜோதிடர்கள் முடிவு பண்ணுவாங்க. ராஜநிலை உங்களோட சுயஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியும். இதுதான் இந்த மேஜிக் நம்பர்ஸ். சரி, ஓகே, அவரை சொல்லிட்டோம். அப்போ இந்த 33 தான் அவர் ஜெயிக்குதா? அப்போ இன்னொரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னா 32 ஜெயிக்குது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ CR7 அது 32. கிட்டத்தட்ட 100 கோடி மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து பரிசு வாங்கப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர். அவருக்கும் அந்த எண் உதவி செய்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் தானே ராஜநிலையின் வெற்றி. நாங்க இன்னும் இங்க லிஸ்ட் போடுவோம், அதுக்கான காலம் வரும், எங்களுக்கான ஸ்டீல்டு வைப்போம்.
இவர் எங்களால ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா ராஜநிலை ஒரு ரகசியம்னா வரவங்களை நாங்க பாதுகாக்கணும். அதனால அவங்கள பத்தி வெளியே முழு ரகசியம் சொல்ல முடியாது. ஆனா சொல்லுவோம், இப்பவே சொல்லுவேன், மிகப்பெரிய ஆளுமை கொண்ட அரசியல் தலைவர். புரியுதுங்களா? நான் பார்த்திருக்கேன் அவர் ஜாதகத்தை, யாரும் எதிர்பார்க்கவே முடியாது. நான் அப்படி ஒரு வாய்ப்பு என் அன்னை நம்ம பவானி சங்கமேஸ்வரரும் வேதநாயகி அம்பாலும் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். மிகப்பெரிய தலைவர், அவர் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அவருக்கு இங்க வந்து நான் எங்க ஊர்ல இருந்து இங்க வந்து அவருக்கு ஜோதிடம் பார்த்துட்டு போயிருக்கேன். அப்போ இந்த ராஜநிலையில் எனக்கு கிடைச்ச வெற்றி, அவர் வெற்றி பெறுவாரு தோப்பாருங்கிறதுலாம் இங்க சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் அந்த விஷயங்கள் நம்ம பண்றோம், ராஜநிலையால் பண்ண முடியுது. இதுதான் விஷயம். மிகப்பெரிய இன்னொரு ஆளுமை, மிகப்பெரிய அரசியல் தலைவரோட பெண். ஆரம்ப காலகட்டத்தில் கவிஞராக ஆளுமையில் காணப்பட்டவர். அவர்கள் நடத்திய பத்திரிகையில் முதன்மையான இடத்தில் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதியுடன் அவர் வளர்க்கப்பட்டவர். மிகப்பெரிய பாரம்பரிய இசை விழாக்கள்ல முன்னிலைப்படுத்தி கொண்டவர். தன்னை அதுல வந்து சிறப்பாக கொண்டு வந்தவர். 5/1/1968 கூட்டு எண் 30. புரியுதுங்களா? இன்னைக்கு அவர்கள் இல்லாமல் தமிழ்நாட்டின் முகமாகவே எம்பியாகவே ஜொலிச்சு கொண்டிருக்கிறார். பாருங்க, இவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருந்தால், தலைவி அவங்களோட பெண்ணா வாரிசா இருந்தாலுமே அவரோட வாழ்க்கையில இந்த 33 அவங்க பேர்ல இருக்கிறதுனால ஒரு யாரும் அவர் குறை சொல்ல முடியாதுல்ல. நீங்க இதனாலதான் வந்தீங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தன்னிகரற்று இருக்காங்க. தனி ஆட்சி நடத்துறாங்க. யாரு கூடயும் சண்டைக்கு போல, மக்களுக்காக பேசுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட விஷயம் அந்த எண்ணில் இருந்ததால் அவர்கள் வீழ்ச்சி இல்லாமல் இன்று வரை வெற்றி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். கான்ட்ரவர்சி இருக்கும், காழ்ப்புணர்ச்சி இருக்கும். புரியுதுங்களா? நானே நிறைய பேசியிருக்கிறேன் இந்த மாதிரி எண்கள் பத்தி பேசும்போது. ஒரு 13ஆம் நம்பர் கெட்டது அப்படின்னு ஒரு விஷயம் பேசிட்டோம் அப்படின்னா 13ஆம் தேதியில நடந்த நல்லதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனா அதுல அதிகமா கெட்டதுதான் இருக்கும். ஐயா முன்னாடி அழகர் சாமி 13ஆம் நம்பர் வீடு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் சொன்னார் பாத்தீங்களா? பேய் படம். அந்த படம் எடுத்ததோட சரி, அந்த ஹீரோ பேயாவே மாட்டார். ரொம்ப காலம் இல்லை, ஃபீல்டுலே எல்லாம் போயிட்டார். உண்மை. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா 10க்கு அப்புறம் 12 இருக்கும், 13 இருக்காது. அப்புறம் டோர் நம்பர் வேற தான் போயிட்டு இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் அப்ப அந்த நம்பரை பார்த்து பயப்படுறா. ராஜநிலையோட கண்டுபிடிப்பு தானே. அந்த பெண் அரசியல் இன்னும் சிறப்பாகவே இருக்கிறாங்க. அப்படின்னா நாம என்ன பண்ணா ஜெயிக்க முடியும்? மிகப்பெரிய நிறுவனங்கள் ஆகட்டும், மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாகட்டும், இந்த மேஜிக் நம்பர் இல்லாம இல்லை. புரியுதுங்களா? அரசியலில் கோட்டை கொட்ட வேண்டும் என்று சீமானை போல வாழ வேண்டும் என்ற அரசியல் வந்த தலைவர்கள் எல்லாம் 8/11/1966 கூட்டு எண் 32. ஆனா அவரோட பேரு 23. இன்று வரை தனித்து களம் கண்டு கொண்டிருக்கிறார். தனித்து அவர் ஜெயிக்கிற தோல்வியில் அந்த 23ஆம் தேதி அப்படி ஒரு 23 நம்பர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் அவர் சீமானா வாழணும்னு நினைக்கிறேன். அரசியல ஒரு சீமானா வந்து நிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வெற்றி பெறணும், செல்வ சீமானா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு பிடிச்ச தலைவர்னு எப்படி சொல்லிக்க முடியுமா? ஆனா அவரை நம்பர் சொல்ல முடியுமா? போய் சார் உங்க பேரை சேஞ்ச் பண்ணுங்கன்னா நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி. இப்போ இந்த மனிதர் ஏன் இப்படி இருக்கிறாரு? ரொம்ப சூப்பரா பேசும். மைக் கிடைச்சா நீங்க பேசும்போது நீங்க வந்து அப்படியே கத்தி எடுத்து சண்டை போடுற மாதிரி தோணும். அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய அந்த தலைவரோட பேர்ல இது இருக்கு. அதனால என்ன பண்றாரு? தனித்தன்மையோடு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, 23ஆம் தேதி பிறந்த குழந்தையை நீங்க எத்தனை சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும் வளர்த்தவரின் எதிரிலே நிற்கும் எதிரியாகவே மாறிவிடும். நீங்க அந்த 23ங்கிற விஷயம் அவ்வளோ ரொம்ப வேலையை பார்க்கும். ஏன் அப்படிங்கிறது எங்க ராஜநிலைக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். இன்னொரு அரசியல், ஏன் இது அரசியல் காலம், அதனால அரசியல் தலைவரை பத்தி சொல்லுவோம். 2 நாள்ல நீங்க வேற ஓட்டுலாம் போடணும், ஜனநாயக கடமை ஆற்றணும், உங்களுக்கு தேவையானவரை தேர்ந்தெடுக்கணும். அப்போ இப்போ அரசியல் டச்சப் பண்ணி போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொருத்தர் 9/1/1948 நீ கூகுள் டச் பண்ணி பார்த்துக்கலாம். பேர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக டேட் மட்டும் சொல்றோம், போட்டா வந்துடும் அவர் யாரு அப்படின்ட்டு. 32 கூட்டு எண். அவரோட பேர் பாருங்க, 43. அதாவது மிகப்பெரும் ஆளுமை கொண்டவர். அவர் இருந்தாவே ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? அவர் இருக்கிற கட்சி ஜெயிச்சுக்கிட்டே வந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ அந்த ஜெயிக்கிற கட்சியில இருந்தவர்
இன்றைய வரலும் 2ஆம் நம்பர்லயே இருக்கார். அவர் தான் அடுத்த முதலமைச்சராகவே உணரப்பட்டவர். ஆனா இன்னைக்கு போய் இன்னொரு கட்சியில சேர்ந்து அங்கேயும் 2வது தலைவராகவே வாழறாரு. காரணம் பேரு 43ல இருக்கு. மாத்த முடியுமா? முடியாது. புரியுதுங்களா? ஏன் அப்ப இதெல்லாம் மாத்தவே முடியாதா? மாத்த முடியாதுங்கிறதுலாம் விதி இல்லைங்க, எங்களால மாத்த முடியுங்கிறது தான் விதி. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் இருக்கா? இப்ப நம்ம சொன்னதெல்லாம் இவர் தோத்ததாலேயோ இல்ல இன்னொரு கட்சிக்கு போனதாலேயோ இங்க எடுத்து வந்து வைக்கல. இந்த தேதி இந்த வருடம் இருப்பதனால் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இன்றும் 2ஆம் கட்ட தலைவராகத்தான் போய் இன்னொரு கட்சியில சேர்ந்திருக்காரு கண்டி. முதல் கட்டமா வர முடியல. அவரால் முதன்மை இடத்திற்கு வர முடியாம போனதற்கு 9/1/1900 அந்த 9ஆம் தேதியும் ஒரு சாட்சி. 1948 பிறந்திருக்க கூட்டியன் 32 ஒரு அதனால வந்து என்ன பண்றாரு, அந்த 2ஆம் தலைமுறையோடய போய் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். பேர் 43 இப்படியே தான் இருக்கிறார். அதுதான் இங்க ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, எதிர்காலத்துல இப்ப இந்த விஷயத்த கேட்கிறவங்க அடுத்தடுத்து நீங்க ராஜநிலை தொடர்பு கொள்ளும் போது இதை விட இன்னும் டாப் மோஸ்ட்டுக்கு போகலாம். ஒரு பிரைம் நம்பரை நீங்க வாங்கிக்கலாம். அந்த பிரைம் நம்பரால நீங்க ஜெயிக்கலாம் முடியும். இப்ப நம்ம ராஜநிலையில நீங்க எடுத்த லோகோ பார்த்தீங்கன்னா என்னையே வந்து அடையாளப்படுத்துறாங்கன்னா, இந்த 8/8ன்னு போடுவோம் நீதானே அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில இருக்க ஜோதிடர்கள். அது 8/8ன்னு போறது நீதானேன்னுவாங்க. அப்போ இந்த மிகப்பெரிய பிரைம் நம்பர் அதை பயன்படுத்தினா எல்லாரும் ஜெயிச்சிட முடியுமா? எல்லாம் போட்டு யூஸ் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது. அதற்குள்ளும் சுற்றமங்கள் உண்டு. புரியுதுங்களா? இதுதான் வந்து நாங்க சொல்லக்கூடிய விஷயம். புரியுதுங்களா? மீண்டும் ஒரு திரைப்படத்துல ஒரு ரொம்ப ஆளுமைக்கு வந்திருக்கிற ஒருத்தர் பத்தி நம்ம சொல்லுவோம். 17/2/1985 கூட்டு எண் 33. அவர் முழு பேர் வச்சு கூப்பிடுறவர்லாம் அவர் வந்து ஒரு டிவியில ஒரு கம்பேரிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஷார்ட் பண்ணும்போது பாருங்க ஹைலைட்டா வந்துட்டார். ரொம்ப ஹைலைட்டா வந்துட்டார். அவர் அன்போட மக்கள் என்ன பண்றாங்க, செல்லமா அந்த 2 எழுத்துல கூப்பிடும்போது தனியா சினிமா கம்பெனியை வச்சுட்டாரு. அதாவது நம்ம வந்து 17ல பிறந்தா பல்வேறு சோதனை சந்திச்சுட்டு தான் வர்றாரு. ஒவ்வொரு பட ரிலீஸ்க்கும் வந்து எப்படியும் ஆடியோ ரிலீஸ்ல அழுவாரு, இல்ல யாரையாவது திட்டுவாரு. இதை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த பேர் அந்த 32ல ஒரு பேர் அமைச்சு சிறப்பாக வந்துகிட்டு இருக்காரா? அதுவும் ராஜநிலையால அதெல்லாம் ஆராய்ச்சியில கிடைச்ச விஷயம். நாங்க எல்லாமே வந்துருச்சு அப்படிலாம் சொல்லல. ஆராய்ச்சியில இவங்க இந்த இடத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெயிப்பதற்கு இதெல்லாம் ராஜநிலை எண்கள் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஏன் டேட் ஆஃப் பர்த் சொல்றோம், நீங்க செக் பண்ணி பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு. புரியுதுங்களா? மிகப்பெரிய ஆளுமை இன்னொரு சொல்றேன் பாருங்க. தொடர்ந்து இந்த பாரத கண்டத்தை அதுக்கு முன்னாடி ஆதியில வந்து பரதனுக்கு அப்புறம் ஒரு மன்னன் ஆட்சி புரிந்தான் இருக்கும். இந்த பரத கண்டமே அவரோட பேர்ல தான் வந்துட்டு இருக்கும். இன்றைக்கும் ஆட்சி புரிந்துக்கின்ற மன்னனோட பேர் அதே தான். புரியுதுங்களா? பேரு 72. அவர் ஷார்ட்டா கூப்பிடுற பேர் 16 வரும். மொத்தமா கூட்டம் 41 வரும். த பிக்கஸ்ட் ராஜநிலைன்னு ஒரு ஆப்ட் நம்பர். அதுதான் அந்த தலைவர் பிடிக்குதோ இல்லையோ, ஆளுமையில நிக்கிறாரா இல்லையா, அவ்வளவுதான். துரந்தர் 2 ஒன் ஆஃப் த ஹீரோ, அவ்வளவுதான். இதுதான் ராஜநிலையில இருக்கிற விஷயம். இவ்வளவுதான். ஏன் அந்த படம் இவ்வளவு குவிக்குது? நம்பரை பாருங்க, ராஜநிலையில போட்டு பாருங்க, அவ்வளவுதான். இது வந்து கொடுக்க முடியுமா? எங்களால கண்டிப்பா கொடுக்க முடியும். எங்க கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அதை இன்னும் வெளிப்படுத்துற அளவுக்கு நாங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாங்க வரலன்னா ஜனங்களோட ரகசியம் நம்ம வெளியில் விடக்கூடாது. பிரபலமானவங்களை சொல்லலாம். ஒரு பிரபலமே இல்லாதவங்களை போய் நான் இதை மாத்தினால்தான் ஜெயிச்சேன்னு சொல்ல முடியுமா? புரியுதுங்களா? ஒருவர் முன்னாடி இருக்கிற பேர் வச்சு தோத்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஒரு 3 எழுத்து மட்டும் வச்சு தோத்துக்கிட்டே இருக்காரு. ஒருவர் அது கூட ஒரு கிறிஸ்துவோட பேரை வச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறார். புரியுதுங்களா? சலீம் ஹீரோ பர்ஃபெக்டா இருக்காரு 33. அந்த 2 பேரும் சேர்த்தாரு 33. அவர் இதுவரையும் தோல்வியே இல்லை. பிச்சைக்காரன் எடுக்கிறாரு, பிச்சைக்காரன் 2 எடுக்கிறாரு, என்னன்னோ போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் ஜெயிக்கிறாரா இல்லையா? இதுதாங்க எண்ணியல்ல ராஜநிலையில இருக்கிற அரும்பெரும் சூட்சமும். இதுதான். புரியுதுங்களா? இதுதான். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சொல்லணும். புரியுதுங்களா? ஒரு கிரிக்கெட் இந்த ஃபேமஸ் பிளேயர், புரியுதுங்களா, 32. இதெல்லாம் ஒரு காம்பினேஷன். அவர்கள் மனைவி மிகப்பெரிய ஹீரோயின், புரியுதுங்களா, 39. மிகப்பெரிய ஆளுமை. அப்புறம் 2 இணைஞ்சிருக்கு, ஓடிக்கிட்டே இருக்க இல்லைங்களா? அதுதான் ராஜநிலையின் ஒரு
ராஜதந்திர எண்கள் பிரைம் நம்பர். இப்போ அவங்களாம் சொல்றோம், நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நடிகையை மணந்த கிரிக்கெட் வீரர், அவர் நம்பர்ஸ், அப்போ அவர் ஜெயிக்கிறார். இவ்வளவுதான் விஷயம். பிரதமரே போறாருன்னு வச்சுங்க கல்யாணத்துக்கு, அப்படிலாம் ஒரு ஃபேமஸானவரா மாற முடியுது இந்த எண்கள் பயன்படுத்தியதால். இல்ல அவங்க அந்த நம்பர்ல பேர் வச்சு, அவரு யாரோ ஒருத்தர் பேர் மாத்திருப்பாங்க, பிறந்த பேர் வேற இருக்கும், இப்ப வரும்போது வேற பேர் இருக்குது, அவ்வளவுதான். புரியுதுங்க? ஏன் அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. சில கிரிக்கெட் வீரர்கள் மனைவி ஆளுமையா இருக்கிறாங்க, இவர் விளையாட்டு மட்டும் தெரியும், மனைவி அந்த மாதிரி கிரிக்கெட் பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நல்லா கிரிக்கெட்டுக்குள்ள வரும்போது நல்லா ஜடா முடியோட நல்ல பெரிய ஹேர் ஸ்டைலோட வந்தாரு, போகும்போது ஷார்ட் ட்ரிம்ல போயிருக்கிறாரு, அவ்வளவுதான். இதுதான். அப்போ அங்க ஒரு அவரோட நம்பர் 66ல வேலை செய்யுது. இதுதான் இங்க ராஜநிலையினோட ராஜதந்திரம், ராஜநிலையோட த மேஜிக் நம்பர்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் சொல்றோம் SS, SR, SK, இதெல்லாம் பாருங்க ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் ஆகி போய்கிட்டு இருக்கு. இந்த எண்கள், இந்த பேர்லாம் ஓரளவுக்கு ரீச் ஆகும். ஒரு ஊர்ல ஒரு நல்ல அந்த இந்த 2 இன்ச்சில் வச்சு நல்லா டெவலப் ஆயிருவாங்க. புரியுதுங்க? இதுதான் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி பாருங்க, இந்த பிக்கஸ்ட், இந்த பாகுபலி, SS ராஜமௌலி நம்பர், அதுதான் விஷயம். கொடுக்க முடியுது இல்லை அவரால். இதெல்லாம் தான் இன்றைய பொழுதில் ராஜநிலையில் இருக்கிற பிரைம் நம்பர்ஸு. நிறைய இந்த SS நிறைய பேர் இருக்காங்க. பழைய எல்லாம் சொல்லலாம். SS வாசன் இருக்கார், சினிமா துறையில கொடிகட்டி பிறந்தவர்லாம் இருக்காங்க. SS ராஜேந்திரன் மிகப்பெரிய நடிப்பு திறமை மிக்கவர். அந்த எழுத்து அவரை ஜெயிக்க வச்சிருக்கு. ஏன்னா இதெல்லாம் தான் இங்க இருக்கிற விஷயங்கள்ல ஒரு அரும்பாடுபட்டு நம்ம இவரோட ஆராய்ச்சியிலையும் இதெல்லாம் கிடைச்ச பொக்கிஷம். இதெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு சேனாதிபதியின் பெயரையும் ஒரு வெற்றி வீரனுடைய பேரையும் இணைச்சு வச்ச நடிகர் இன்னைக்கு சூப்பர் உச்சத்துல இருக்காரு. 52 பர்ஃபெக்டா ஓடிக்கிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? என்னதான் 239 MP இருந்தோம், 285 MP இருந்தோம், பிரதமரா ஆக முடியாதவங்க இந்திய நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி, அவங்க நம்பர் 36. நடக்குமா? நடக்காது. இதுதான் விஷயம். இதெல்லாம் இந்த ஜோதிடத்துல சொல்ல முடியாததை ராஜநிலையால கிரகங்களை மாற்ற முடியாது, கிரகத்தன்மையை மாற்ற முடியாது, ஆனா ஜெயிக்க வைக்க முடியும். ஜெயிக்க வைக்க முடியும். நான் அதுக்கும் கிரகத்தை குறை சொல்றதுலாம் இல்லை, கிரகத்தை குறை சொல்லவே இல்லை. கிரகங்களை எப்போதும் நாங்களே சொல்றோம்ல, எங்களுக்கு சூரியன் தான் வழிகாட்டி, சந்திரன் தான் வழிகாட்டி, குரு தான் எங்களுக்கு வழிகாட்டி. இந்த எண்களால நாங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களால ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் விஷயம். புரியுதுங்களா? நம்ம 50ஆம் நம்பர் ஒரு பயத்தை கொடுக்கும்னு சொல்றோம். எல்லோரோட மனிதரோட வாழ்க்கையிலும் 42 43 to 49 வரையுமே கடுமையான போராட்டத்தை கண்டிப்பாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். நிதர்சனமான உண்மை. அப்படி இந்த மாதிரி பொருளாதார சிக்கல்ல விழலைன்னா எதுவும் உடல் உபாதைகளை சந்திக்கிறாங்க. இருக்குமே கண்டிப்பா. பாருங்க உங்க வாழ்க்கையில இது மாதிரிலாம் உண்டு. இப்ப ராஜநிலையில மேஜிக் நம்பர்ஸ், இதுதான் மேஜிக் நம்பர். எந்த வயசுல நமக்கு எது நடக்கும்? இந்த எண்கள், ராஜநிலை எண்களை வச்சு சொல்லி, இந்த வயசு ஓடுதா ஜாகிரதையாயிரு. சற்று இந்த வாரத்துல அதிகபட்சமா நான் பார்த்த ஜாதகத்தில் 9ஆம் தேதி மணமகன் பிறந்திருக்கிறார், 17ஆம் தேதி திருமணம் நடந்திருக்குது, 9ஆம் தேதியே என்கிட்ட வர்றாங்க, ஒரு 3 நாள்லயே திரும்ப வந்துடுறாங்க வேறு கல்யாணம் செய்து வைக்கிறது. அப்ப அந்த நம்பர் எப்படிலாம் வேலை செய்யுது ராஜநிலையில சொல்லிக்கிட்டே இருக்கும்ல. 17ஆம் நம்பர்ல கல்யாணம் பண்ணாதீங்க, 17ஆம் தேதியில கல்யாணம் பண்ணாதீங்க, 7ஆம் தேதியில கல்யாணம் பண்ணாதீங்க, 9ஆம் தேதியில கல்யாணம் பண்ணாதீங்க. திருமணத்தை ஏன் 24ல பண்ணாதீங்க, 23ல பண்ணாதீங்க. மிகப்பெரிய சிக்கல்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்த மேஜிக் நம்பர்ஸ் தான். அது மேஜிக்னு சொல்லாம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா நம்பருமே வெளிப்படைத்தன்மையோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது இந்த ராஜநிலையில் மாபெரும் அதிசயங்கள். ராஜநிலையில் அதிசயங்கள் யாராலையும் மாற்றி கொடுக்க முடியாது. நடந்துடுச்சு, கடந்து போங்க அப்படின்னு தான் சொல்றேன். இப்பெல்லாம் 23ல கல்யாணம் வந்தா அணி சொல்லிடுது. எப்ப 2 வருஷம் வெயிட் பண்ணு, 26ல பண்ணு போ. இல்ல 20ல 22ல வராங்க, 20ல வராங்களா, ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் 20 to 22 வயதுல பண்ணும்போது ஜெயிக்க முடியுது. 23 24ங்கிறது ஒரு விரயத்தை தந்து கொண்டுதான் இருக்குது. அனைவராலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சிக்கல்களையும் தரும். எல்லாமே சொல்றோம் ராஜநிலையில, எல்லாமே சொல்றோம். வயது இல்லை, நீங்க கேட்க வர மனிதர் எந்த நிமிடத்தில் போன் பண்றாரோ அந்த நிமிஷத்துக்கான பலன் அது ராஜநிலையில் துல்லியமா. அதுதான் மேஜிக், அதான் மேஜிக் நம்பர்ஸ்.
நீங்க ராஜநிலையில வந்து ஒரு சின்ன கட்டணம் கட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுக்குறாங்க. அந்த டேபிளை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சு, அதாவது தூங்கி கொண்டிருக்கிறவர்களை விழிக்க வைக்கும் நேரம் கொடுக்குறோம், அதான் பெரிய விஷயம். தூங்கி கொண்டிருக்கிறவங்கள விழிக்க வைக்கும் நேரம் கொடுக்குறோம், அதானே பெரிய விஷயம். புரியுதுங்களா? அதுதான் தலைவர் பாட்டே பாடியிருக்காரு இல்லையா? எங்கெங்க தூங்குனா எது எது இழப்புன்னு. கல்வியில தூங்குனா, பள்ளியில தூங்குனா கல்வி இழுக்கிறோம், காவல்ல தூங்குனா கோட்டை இழுப்போம். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். தூங்காதேன்னு அவர் பாட்டாரு, நம்ம இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம தானா கொட்டிடும், வந்துடும்னா வராது. புரியுதுங்களா? தியானம், யோகம், நான் முதல்ல ஆரம்பிச்சு சொன்னீங்களா, இந்த கலைகள் கற்றுக்கொள்கிறார்கள், ஆர்வம் மிகுதியால கத்துக்கிறாங்க. எல்லாரும் மேக்சிமம் பாருங்க, டக்குன்னு ஒரு ஒரு விஷயம் வருது அப்படின்னு போது போய் படிச்சிடுறாங்க. கண்டினியூ பண்றாங்களா? இல்ல. புரியுதுங்களா? இல்லைங்களா? ஆலய வழிபாட்டிலே இப்ப அது மாதிரிதான் பண்றாங்க. அந்த கத்துக்கிட்ட நாளுக்கு போய் பாத்தீங்கன்னா ஒரு 10 தோபகரணம் போடுறாங்க, அதுக்கப்புறம் கோயில் பக்கமே போக மாட்டாங்க. அப்ப எப்படி இறைவனோட கருணையும் அருளும் கிடைக்கும்? புரியுதுங்களா? அது ஏன்னா இன்னொரு விஷயம், அதை நம்ம எப்பவே நம்ம அந்த ராஜநிலை எது சொன்னாலும் நம்ம ஒரு ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்லாம போறதே கிடையாது. அவனே கபட வேஷதாரி, அவன் போடாத வேஷமா? சுடுகாடு சாம்பளத்து பூசிக்கிட்டான், பிச்சைக்காரனா இருந்தான், மண்ணு சுமந்தான், பிட்டுக்கு மண் சுமந்தான், விறகு வெட்டி வித்தான், எத்தனை வேலை பண்ணிட்டான், மீனவனா போயிட்டான். என்ன அவர் போகாத வேலை என்ன இருக்கு? அவர்கிட்டயே போய் நீங்க பட்டையெல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு வேலை வெட்டி கட்டின்னு போய் ஊந்து ஊந்து பிறண்டா அவர் கொடுத்துருவாரா? நான் சொன்னேன், கபட வேஷதாரிக்கிட்டே உன் வேஷத்தை காட்டுறியா அப்படின்னு தான் கே. ஆன்மீகம் ஜோதிடமும் ஒன்றுதான். நீங்க எல்லாமே சொல்றீங்க. இப்ப நம்ம இந்த ராஜநிலையில ஒரு சூட்சமுமே இருக்கு. என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ மதிச்சா உனக்கு வழி உண்டு. புரியுதுங்களா? புரிந்து கொண்டால் பாடம் உண்டு, இல்லைன்னா அங்க வேலையே இல்லை. எல்லாத்துக்குமே வழி உண்டா? எல்லாத்துக்குமே வழி உண்டு. ராஜநிலை இல்லாத விஷயமே கிடையாது. நீங்க அதுதான் முக்கியமான விஷயமே. அப்புறம் ஏன் ஆணித்தரமா சொல்றோம் இதெல்லாம் நடக்கும்? ஒரு ஜாதகத்தை கொடுக்கும் போதே இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆமா. எதுவுமே பார்க்க தேவை, உங்க நம்பர் கொடுத்து சொல்லிட்டு போயிட்டு முடியும். ஃபோன் பண்ணும்போது சொல்லிடுவாங்க. நம்ம ராஜநிலை ஜோதிடர்லாம் நீங்க ஃபோன் பண்ணும்போது நீங்க வந்தீங்கன்னா சொல்லிடுவாங்க, நீங்க இப்படிதான்ப்பா இருக்கிறீங்கன்னா. ஆமா, அது மாற்றமே இல்லை. தசாபுத்தி போட்டா இல்லை, கட்டத்தை பார்த்தா இல்லை, உங்க நம்பர்ஸை பார்த்தே சொல்லி. அதுதான் சொல்றேன், இந்த ராஜநிலை மதித்தால் வழிவிடும். மதிச்சு அது கொண்டு போய் அதை பயன்படுத்தினா, தொடர்ந்து பயன்படுத்தும் போது வெற்றி பெறும். அது அந்த ராஜநிலையோட ஒரு பெரிய ஃபேவரெட்டு ஒரு விஷயமே அதுதான். எல்லாத்துக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த ராஜநிலையில இருக்கு. இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு சில மேஜிக் நம்பர் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் சொல்றோம். அந்த நம்பரை நீங்க பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக அனைவரும் வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு விஷயம்தான் இதுக்கப்புறம் அடுத்தது வேணும்னும் போது நீங்க வந்து அதை வந்து ஒரு கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்வது முறையாகும். இல்லை நான் இதை பயன்படுத்தினேன், இப்போ நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு இது சரியாயிடுச்சு, உடனே வந்து ஏதோ ஒரு தொகை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம மனம் வந்து வாங்கிக்கிறோம். நிறைய பேருக்கு நடக்குது. ஆனா இதை பரிசோதனை பண்றது நடக்கிறது இல்லை. பரிசோதனை பண்ணா நடக்குது. ரொம்ப கடுமையான உடல் உபாதையில் இருக்கிறாங்க, ஜெயிக்க முடியல, எந்த மருத்துவம் செய்ய முடியல, செஞ்சாலும் வெற்றி அடையல. நம்ம ராஜ்யவணி அம்மா தான் சொன்னாங்க போன மீட்டிங். நான் அதையும் இன்னொருத்தருக்கு சொன்னேன், நானே ஜெயிச்சிட்டேன். நான் அப்பதான் நினைச்சேன், ஐயோ இது எந்த இப்ப நான் சொன்னதுதான். டெய்லி உருண்டு புரண்டு ஒரே நாள்ல உருண்டு போறா வராது. டெய்லி போனா அப்பா என்னை காப்பாத்து, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். தோப்பு கரணம் கொண்டு வந்து அதுக்கு தாங்க, அங்க பிரதர்ஷனம் கொண்டு வந்ததே அதுக்கு தாங்க. இதை ஒரு வாழ்வியலோடு சேர்த்துக்கணுங்க, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க தோப்பு காரணம் ஒண்ணும் இல்லை. எத்தனை பெரிய உடல் தொந்தரவுகள் இருந்தாலும் 16 தோப்பு கரணம் போடுங்க, உடல் நலம் சரியாகும். 32 போடுங்க, உடல் பிணி விலகியே ஓடிடும். ரொம்ப ஹையஸ்டா போய் பண்றோம் அப்படின்னா 100 போடுங்க, சகல விதமான செல்வம் வந்து சேரும். அது இறைவனுக்காக செய்தாலும் சரி, உங்கள் உடலுக்காக செஞ்சு. உடலே கடவுள், அவ்வளவுதான். இந்த உடலே கடவுள். இந்த உடலை நம்ம மதிக்க கத்துக்கிட்டாவே போதும். இதை நீங்க பேணி காத்தாவே உங்களோட ஆரோக்கியம் நிலைச்சிருக்கும். அது மாதிரிதான் இந்த ராஜநிலையில அப்படி ஒரு நம்பர் 4268 ஒரு நம்பர் சொன்னாங்க. அதை நான் ஒருத்தருக்கு சொன்னேன். அவங்க சாதாரணமா தான் எழுத ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இந்த கையெல்லாம் வந்து தோல் வீரலாம் வெடிச்சு வந்துகிட்டே இருந்துச்சுன்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அம்மா தான் சொன்னாங்களே, சரி இதுவும் அதே தானே, எழுதுமா அப்படின்னு நானே என் கையால மார்க்கரையும் வாங்கி போய் கொடுத்துட்டு வந்தேன். ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு 5 நாள்லயே அதெல்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 30 நாள் நம்மளை தேடியே வந்துட்டாங்க. இந்தாங்க ஐயா, நீ என்ன வேணாலும் பண்ணுனாங்க. ஆஹா,
ரொம்ப சந்தோஷம், கொடுங்க. நமக்கு நமக்கு தேவையான விஷயம் நான் யாருக்கு என்ன கொடுக்குமோ அது கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். யாரோ ஒரு நாள் பெறப்பட்டது. இப்ப நாங்கெல்லாம் வாங்குற கட்டணங்கள்ல வந்து எல்லாமே கட்டணமே இது அதிகமானா அதிகம்லாம் கிடையாது. இதுக்கான ஒர்த்தபிள் இதுதான். நாங்க இவ்வளவு நம்பர் சொல்றோம், இவ்வளவு பேர் சொல்லல, டேட் ஆஃப் பர்த்தோட சொல்றோம். அப்பெல்லாம் அந்த அந்த ஆராய்ச்சி இல்லாம தான் பேச முடியும், முடியவே முடியாது. இன்னும் கரண்ட் லீடர்ஸ்லாம் இருக்கிறாங்க, இன்னும் அது ஃபயர் ஆயிடுன்றதுக்காக சும்மா சும்மா போய் மாஸ்டர் நாயகனை கிண்டல் பண்றீங்க, அந்த கில்லி நாயகி கிண்டல் பண்றீங்கன்னு சொல்லி நம்மகிட்டயே கம்பு சுத்துறீங்க வந்து. நாங்க ஏன் அவங்களுக்கு இன்னும் பகையா? முதல் ரசிகரே நாங்க தான் அவங்களுக்குலாம், புரியுதுங்களா? முதல்ல அந்த புள்ள நடிக்கும் போது நம்ம தான் பாராட்டணும், சூப்பரா நடிக்குது இந்த புள்ள, நல்லா நடிக்கும் வரும்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு நாங்க ஏன் அவங்களுக்கு குறை சொல்ல போறோம்? இன்னொரு பெண்மணி சொல்றாங்க, 18/11/1984 மொத்த கூட்டுத்தொகை 33, கேரளாவில் பிறந்தாங்க, வடநாட்டில் வளர்ந்தாங்க, இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிறாங்க. ஒரு ஒரு டைரக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த டைரக்டரும் சூப்பரா இருக்கிறார், 2 பெண் குழந்தை, திருமணம் ஆன உடனே பெண் குழந்தை. பாருங்க, இதெல்லாம் எங்க வேலை செய்யுது? 33 வேலை செய்யுது. திருமணம் ஆன உடனே அடுத்த வாரம் ரிலீஸ் பண்றாங்க 2 பெண் குழந்தைய. எப்படி நடந்திருக்கும்? அந்த எண்கள், இதுதான் அந்த எண்கள் அவங்களுக்கு முன்கூட்டியே எல்லா வேலையும் செய்ய வைக்குது, புரியுதுங்களா? எண்கள் வேலை செய்ய. அப்போ அவங்க நம்பர் வந்து உங்ககிட்ட மாத்திட்டாங்க, 18 நல்லா இல்லைன்றீங்க. 18 நல்லா இல்லைனால்தான் அந்த அம்மா எல்லாரும் தீண்டுறாங்க. ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, எனக்கு அந்த அம்மா வேணும், கூட்டு வந்து விடுவேன், முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்கற அளவுக்குலாம் இருக்கு. ஏன்னா இது ஒரு கான்ட்ரவைஸ் கிடையாது. ஆனா இந்த விஷயத்த சொன்னா உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொல்றது. நீங்க செக் பண்ணி பாருங்க, அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, எவ்வளவு வந்திருக்காங்க, புரியுதுங்களா? ஐயா அப்படின்னு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, சூப்பரா வந்துட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இதுதான் ராஜநிலையோட தந்திரம். இந்த ராஜநிலை ஜெயிக்க வைக்குது. 2:33 பேசுற, 33 பத்தி 2:33 பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் இந்த ராஜநிலையோட ஒரு சக்சஸ். நமக்கான டைமிங், நம்ம மேஜிக் பேசுறோம், மேஜிக் நம்பர்லயே பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் சூட்சமங்கள். இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, இல்ல நீங்க எங்களை அணுகி உங்க நம்பரை மாத்துறது விஷயம் பண்ணும்போது, நான் வந்து நேச்சுரலா இந்த வெற்றியை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து அது ரொம்ப கடுமையா வருவாங்க, சில விஷயங்கள் சொல்லுவோம், ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. இது எங்களால் ஆன வெற்றி கிடையாது. ராஜநிலை ஆசானாலையும் எங்களுடைய மகா பெரியவாரோட அனுகிரகத்தாலையும். இப்போ நாங்களாம் அவரா நினைச்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு ராஜசேகர் தான், புரியுதுங்க? எல்லாருமே நாங்க பேசும்போதெல்லாம் அவர் என்ன பேசுறாரு, அவரோட பாடி லாங்குவேஜ்ல பேசுறோம், அவரை பார்த்து காப்பி அடிச்சுட்டு பேசுறோம். அப்ப டக்குன்னு ஜெயிக்கிறோம். அதாவது முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற கங்காவை பாடுற மாதிரி நாங்க எல்லாமே ராஜநிலையா மாறி நிக்கிறோம். அதனாலதான் இதை அடிச்சு சொல்ல முடியுது. அது யாரால முடியும்? ஒரு ஆசான் நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த கலையை முழுதாக தெரிந்து கொண்டிருக்கிறதுனாலே வெற்றி பெற முடிகிறது. சரி, ஆக இந்த மேஜிக் நம்பருக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குதுங்க குரல்லாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த 42ஆம் எண்ணை மட்டும் தொடர்ந்து தங்களுடைய நம்மளோட சக ராஜநிலை ஆசான்கள் சொல்ற விஷயம்தான். லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டைவர்களுக்கு தம்ஸ் அப்ல கரெக்டா எழுதிட்டு வந்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் ஆகச்சிறந்த நட்சத்திரமாக ஜொலிக்கும். குதிரை மாதிரி ஓடுவீங்க, புரியுதுங்களா? வெற்றி வாகை சூடுவீங்க. இதுதான் அந்த நம்பர். அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க. இந்த பரணியோட பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நம்பும், கடுமையா உழைப்பு போடும், மாலையை இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்துடும். என்ன பண்ணாலும் சரி, அவர்கள் 73 என்ற நம்பரை தொடர்ந்து பயன்படுத்தணும். இது தொடர்ந்து பயன்படுத்தினா தான் ஜெயிக்கும். நீங்க வெற்றியோ தோல்வியோ ரிசல்ட் கொடுங்க, கண்டென்ட் பண்ணுவோம், நீங்க கூட பேசலாம். நீங்க உங்களுக்கு உங்க ஓன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ராஜநிலை அந்த அலுவலகத்துக்கு நீங்க வாட்ஸ்அப் போடலாம். அந்த வீடியோ இங்க நம்ம டிவியில ஒளிபரப்பாகும். உங்களோட பேஸ் போட்டு இந்த மாதிரி நீங்க ஜெயிச்சிங்க, நல்லா புரிஞ்சுங்க. கஷ்டத்தை வெளியில சொல்ற போல வெற்றியை வெளியில சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வெற்றி உங்களுக்கு வரும். நான் இன்னொரு கூட சொல்லுவேன், பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு புது வண்டி வாங்கி வந்து நிறுத்தினாருன்னா அதை நீங்க வாங்கினா மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்க ஒரு புது வண்டி வாங்குவீங்க, புரியுதுங்களா? நீங்க அவர் வண்டி வாங்கிட்டேன்னு வருத்தப்பட்டீங்க, இல்லை உள்ள போய் ஏதாவது புலம்புனீங்க அப்படின்னா கடவுளே உங்களுக்கு அந்த வண்டி கொடுக்க மாட்டாரு. ஏன் சொல்லுங்க? ஐயோ இவனுக்கு அந்த வண்டி வந்தா எது திட்டுறான், அப்ப இவனுக்கு எதாவது கஷ்டம் வந்துடும் பொழுதுன்னு நினைச்சு உங்களுக்கு வர வேண்டிய நல்லது கொடுக்க மாட்டாரு. அவர் வண்டி வாங்கினதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்கன்னா, ஓ இவர் ரொம்ப சந்தோஷப்படுறான், இவனுக்கும் ஒரு வண்டி வாங்கி கொடுப்பார். இதுதான் பிரபஞ்சம். அதே தான் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கு. நீங்க வெற்றி பெற்றவர்கள் கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் கொடுங்க,
புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபோன் பண்றீங்க, வெறும் ஐ லைவ்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க, இல்லை எனக்கு இது பார்த்து சொல்லுங்கன்றீங்க, இல்லை ஃப்ரீயா, இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் லைவ் முடிஞ்சோன்னா ஒரு ஒரு 2 நாளைக்கு இந்த வேலை தான் நடக்குது. நாங்களும் ஆர்வமாக ஃபோன் பண்ணி பேசுவாங்க, என்ன கேட்குறோம் கேட்போம். டக்குன்னு கடைசியாக போகும்போது சரிங்க சாமி அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். அது நீங்கள் பாருங்க, பார்க்காம போங்க. இவ்வளவும் இருக்கிறது. இந்த எண்களை பயன்படுத்தி ஃபீட்பேக் கொடுங்க. உங்களோட முகத்தோட ஒரு வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக அதையே வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். டிவிலேயே உங்களை கூப்பிட்டு கூட பேச வைப்போம். எங்கள் கருத்தரங்கு மாநாடு நடக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்கள, ஏன்னா இந்த வெற்றியை நாங்கள் பகிர்ந்துக்க சொல்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் 99, ரோக நட்சத்திரக்காரர்கள் 92, மிருகஷீரிடம் 95, திருவாதிரை 72, புனர்பூசம் 99, பூசம் 51, ஆயில்யம் 68, மகம் 12, பூரம் 88. ஏன் இங்க 88 வருது அப்படிங்கிறது நிறைய ரகசியங்கள்லாம் இருக்கு. ஐயோ அவர் சொல்லும்போது சொல்லலையே, இவர் சொல்லும்போது சொல்லலையே அப்படின்லாம் இல்லை. இது ஒரு ஆராய்ச்சி. அவர் கொடுத்து எல்லாமே அவர் கொடுத்தது தான். அதுல இருந்து ஒரு தனியா பிரிச்சு எடுத்து பண்றது. ஏன்னா இந்த ராகங்கள் வந்து சரி கம பத நீ ச, இதெல்லாம் வந்து இந்த சொரமே 7 தானே. எப்படி திருப்பி போட்டாலும் இதுதான். இதுக்குள்ளதான் எல்லா பாட்டும் டியூன் போட முடியும். அதே மாதிரி ஐயா கொடுத்ததுல நாங்க மாத்தி மாத்தி போட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது உத்திரம் 79, அஸ்தம் 74, சித்திரை 32, சுவாதி 51, விசாகம் 22, அனுஷம் 54. ஏன் அங்க 54 அனுஷம் அப்படின்னா தாமரை பூ மகாலட்சுமி அங்கதான் இருக்குது, பிரம்மாண்டமும் அங்கதான் வரும். கேட்டை 64, மூலம் 42, பூராடம் 72, உத்திராடம் 45, திருவோணம் 41, அவிட்டம் 68. தெய்வ கடாட்சம் அங்கேயே வந்து நிற்குது. சதயம் மீண்டும் 88, புரட்டாதி 89, உத்திரட்டாதி 92, ரேவதி 32. இது எல்லாமே ஒரு டெய்லி பலன் சொல்ற மாதிரி இது ஒரு நம்பர்ஸ். ஆனா இது மேஜிக் நம்பர் தான், பயன்படுத்துங்க. இந்த நட்சத்திரக்காரர் யாராவது ஒருத்தர் பயன்படுத்தி கூட இது எனக்கு ஒரு 10 நாள் ஒரு மாற்றம். ஆனா இது ரொம்ப நாள் பயன்படுத்தினாதான் மாற்றம். இது உடனே கிடைக்கிற ஒரு டேப்லெட் மாதிரி, நீங்க உடனே போட்டு பாருங்க, உடனே ஜெயிக்கும்ன்ற மாதிரி தான். நாங்க சொல்ற நம்பர் எல்லாமே நாங்க அதுல இருந்து இன்ஸ்டன்டா கொடுத்துட்டோம். ஆயுர்வேத மாதிரி ஒரு 48 நாள் பயன்படுத்துங்க, 30 நாள் பயன்படுத்துங்க, 10 நாள்ல தெரிஞ்சிடும் ரிசல்ட். நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்லையான்ட்டு, உங்களுக்கு இந்த கிரகம் வேலை செய்தா இல்லையான்ட்டு. புரியுதுங்களா? இந்த செய்தி உங்களுக்கு காதல் விழுகுகின்ற போது உங்க வாழ்க்கையில் மேஜிக் நிகழும். இந்த செய்தியோ இந்த காணொலியோ உங்களுக்கு தெரிய வருது, நீங்க அதை பாக்குறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக மேஜிக் நிகழும். புரியுதுங்களா? மேஜிக்னா நம்ம ஏதாவது பந்தெல்லாம் தூக்கி போட்டு சுத்தி அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எண்கள் அந்த மேஜிக்கை கண்டிப்பா பண்ணும். புரியுதுங்களா? ஆகச்சிறந்த, அதாவது டெய்லி பாத்தீங்கன்னா செந்திலையா சொல்றாரு இல்லைங்களா, நம்பர் எதுக்கு சொல்லிட்டு இருக்காரு, அன்றாடம் நம்மளால முடிஞ்சு இன்னொருத்தருக்கு ஒரு நன்மை இந்த ஜோதிடத்தின் மூலமா செய்ய முடியுங்கிறதுக்காக தான் டெய்லி நம்பர் கொடுக்குறாரு. அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, நாங்க பாக்குறோம். கரெக்ட், இன்னைக்கு நம்ம இதை எழுதுவோம், இதை ஜெயிப்போம் அப்படின்னு போய்கிட்டே தான் இருக்கு. இதுதான் விஷயம். நாங்க இதை ஃபாலோ பண்ணா ஜெயிக்க முடியும் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து பயணம் செய்ய முடியும். புரியுதுங்களா? பாதையே இல்லாத ஊருக்கு பயணம் போறவங்களுக்கு நாங்க பாதையை காட்டுறோம். நீங்க அந்த பாதைக்குள்ள பயணித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு மேஜிக்கா மாறுறதை யாராலும் தடுக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஜீவபூபா தான் சும்மா சொல்றாங்களா, ஆப்ரிக்கா டாப்ரா சொல்லு, புரியுதுங்க சொல்றாங்களா இல்லைங்களா? நாங்க அப்படிலாம் சொல்ல, எண்களை கொடுத்து சொல்றோம். புரியுதுங்களா? அண்டகாகாசும் அபுகாகாசும் திறந்துடுசீசே அப்படின்னா திறந்துடும் நிச்சயமாக. இது ராஜநிலை, அதிர்ஷ்ட அளவு கலை, அதிர்ஷ்ட அளவு நிலை. இந்த நிலையத்தை நீங்க திறந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தானா வந்துடும். புரியுதுங்க? மறைந்து கிடைக்கின்ற பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறோம். இனி வரும் தொடர்ந்து வருகின்ற கருத்தரங்களில் உங்களை நான் கண்டிப்பா சந்திப்பேன். எங்களுக்கு ஆர்வம் தான் அதிகமா. நீங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இன்னும் கூட சொன்னேன், இந்த இண்டிவிஜுவல் வீடியோ போடுறத பத்தி வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க போடுங்க. போன்லாம் பண்ணி கேட்கவே தேவையில்லை. நான் இதை பயன்படுத்தினா இவரால் வெற்றி பெற்றேன், இல்லை ராஜநிலையால வெற்றி பெற்றேன் அப்படின்னு போடும்போது உங்களோட ஃபீட்பேக் வந்து எங்களை வந்து சேரும்போது இன்னும் உங்களுக்கு இன்னும் மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்கலான்னு எங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. இதுதான் விஷயம். இந்த விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளவு விஷயமும் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இதுகாரும் என்னுடைய பேச்சை கேட்ட நேரலையில டிவியில பாக்குறவங்களா இருந்தாலும், யூடியூப்ல பார்த்தவங்களா இருந்தாலும், அதே மாதிரி இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்க எங்களுடைய மெய்யரசன் அண்ணாவுக்கும், எங்களுடைய தொகுப்பாளினி மலையரசி அம்மாவுக்கும், எங்களுடைய கணக்காளர் கௌசிகா அம்மா அவர்களுக்கும், எங்களை பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்க எங்களுடைய குருநாதர் ராஜசேகர ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை வணக்கத்துடன் கலந்து தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.